யாரும் அழாதீங்க. அப்பா தைரியமா இருங்கப்பா. உங்களுக்கு எதுவும் ஆகாது. இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதும் நீங்க நல்லபடியா எங்க கூட வந்து பழையபடி பேசுவீங்கப்பா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா. டாக்டர் தான் வரலையா? அதுக்குள்ள எதுக்கு ஆபரேஷன் தியேட்டர் கூட்டு போறீங்க? சார், டாக்டர் சொன்ன மாதிரி தான். அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் நாங்க பண்றோம். ஏய், நீங்க என்ன அடைச்சு வச்சா யாரும் என்ன தேடி வரமாட்டாங்கன்னு நினைக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் டிரைவர் மாணிக்கம் என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வருவான். நான் இங்க இப்படி இருக்கிறது மட்டும் தெரிஞ்சது ஊரை கூட்டிட்டு வந்து உன்னை தொலைச்சிருவான் பாத்துக்க. என்னன்னு இவர் பெரிய டாக்டர்னு சொன்னீங்க, ஆனா இவர் என்னன்னா பெரிய ரவுடி மாதிரி சவால்லாம் விடுறாரு. டேய், என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு உசுரை காப்பாத்த கத்தி எடுக்கிறவருடா. அந்த கோமும் வீமும் இருக்கதானே செய்யும். நான் எங்க விட்டேன்? டாக்டர் என்ன சொன்னீங்க? உங்க டிரைவர் மாணிக்கத்தை பத்தி ஏதோ பெருமையா சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? டேய், அவர் போனை கொடு. ஏன் அலறீங்க? தைரியமா இருங்க. என் அப்பா ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் பார்த்ததே இல்ல. இவர் இப்படி பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. மாமாக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க, அழாதீங்க. ஐயோ, பயமா இருக்குங்க. சொன்ன கேளுங்கடா, அவளை விட்டுருங்கடா. பாத்தீங்களா, உங்கள மாதிரி நிதானமா ஆபரேஷன் தியேட்டர்ல உடம்புல கத்திய வைக்க நாங்கெல்லாம் படிச்ச டாக்டருங்க கிடையாது. இந்த சிவனாண்டிக்கு கோபம் வரதுக்குள்ள நான் சொல்றதை நீங்க செய்யணும். இல்ல டேய், என்னங்க காப்பாத்துங்க. டேய் வேண்டடா. சொன்ன கேளுங்கடா, அவளை விடுங்கடா, அவளை எதுவும் பண்ணாதீங்கடா. இப்ப என்னடா நீ என்ன சொல்லி அதை பண்ணணும் அதானே? நான் செய்யறடா. முதல்ல அவளை விடுங்க. அது அப்படி வாங்க டாக்டர் வழிக்கு. தேவையில்லாம கத்த வச்சுக்கிட்டு. டேய், ரெண்டு பேரும் சத்தம் போடாம இருக்க. அந்த கைய காலை கட்டி போட்டுட்டு வாயையும் கட்டிடு, நாம கிளம்பலாம். என்ன பண்றீங்க? சொல்லிக்கிட்டே இருக்கல. வேண்டாம் ப்ளீஸ், விடுங்க விடுங்கறல. வேண்டாம், விடுங்க. வேண்டாம்டா. டேய், விடுங்கடா. வேண்டாம். டேய், வீட்டுக்குள்ள போய் செக் பண்ணு. ஏய், யாராவது உள்ள இருக்கீங்களா? டேய், முடிஞ்சதாடா? முடிஞ்சுடா. எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டீங்களா? லாக் பண்ணிட்டேங்க. வாங்க போலாம். அண்ணா, அடுப்புல பால் கோச்சிட்டு இருக்க. அது அப்படியே இருக்கட்டும். வேலை முடிஞ்சா ஆதாரம் இல்லாம ரெண்டு பேரும் போய் சேரணும். வரேன் டாக்டர், வாங்கடா. வாடா. அதான் நீங்க சொன்னது பண்ணிட்டு நவுத்து விடுங்கடா. திரும்பவும் சொல்றேன், அங்க இருக்கிறவங்க யாரையும் ஈஸியா நினைக்காதீங்க. இந்த டாக்டர் கோட்டோடவே இருங்க. உங்களுக்காக தான் எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த முறை நாங்க ஜெயிச்சே ஆகணும். நீங்க கிளம்புங்க. ஓகே மேடம்.
கண்டிப்பா குட் நியூஸோட தான் வருவேன். வரேன் சார். சந்திரா, எப்படியும் உன் மாமாவுக்கு இன்னைக்கு இறுதி அஞ்சலி செலுத்த போறோம். ஆனா இந்த போலி டாக்டர் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா? என்ன சந்திரா நீ, இவன் நம்ம முகத்தை நல்லா பார்த்துட்டானே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனையை நம்மளை காட்டி கொடுத்துட்டானா? அதெல்லாம் ஈஸியா நம்ம தப்பிச்சிடலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ராஜராஜன் சாகணும். அதுதான் எனக்கு வேணும். ஆமா சந்திரா, இந்த தடவையாவது நம்ம ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கிறது முக்கியம் தான். ஆனா அதை விட அந்த கார்த்திக்கு எந்த டவுட்டும் வந்துடக்கூடாது. சரிங்க, நான் அக்கா கிட்ட கோயிலுக்கு போறேன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். இங்கே நின்றுட்டு இருந்தா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். ஆபரேஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சந்திரா, எனக்கு நீயும் முக்கியம். ரொம்ப கவனமா இரு. எந்த காரணத்தை கொண்டும் கார்த்திகிட்டையும் உங்க அக்கா கிட்டையும் மாட்டிக்காத. என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் ஈஸியா அவங்க கண்ணில் மண்ணை தூவிடுவேன். சரி, அப்ப நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். சரி, பார்த்துப்போ. அக்கா, இந்தா விபூதி எடுத்துக்கோ. நம்ம மாமாக்கு எந்த குறையும் வராம நல்லபடியா குணமாயி வருவாரு. இந்தா. டே கார்த்தி, இன்னைக்கு நீ என்ன பண்ணாலும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. உன் மாமாவோட கதை இன்னையோட முடிய போகுதுடா. என்ன சின்னத்த, மனசுக்குள்ள ஏதோ வேண்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. மாமா சரியாகணும்னு தானே வேண்டிக்கிட்டீங்க? ஆமா. மாமா எப்படியாவது சரியாகணும். நல்லதே நடக்கும்னு இந்த விபூதி எடுத்துக்கோங்க. என்ன இருந்தாலும் எங்க மாமா உங்களுக்கு தாய் மாமனாச்சே. விபூதி எடுத்துக்கோங்க. சந்திரா, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? இல்லக்கா, இவரும் மாமாவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காருல்ல, அதனாலதான். பேசாம வா.